சந்தைப்படுத்தலில் மனித உறவுகள் மேலாண்மை. சந்தைப்படுத்தலில் மனித உறவுகள் மேலாண்மை எஸ்ஆர்எம் என்பது விற்பனையாளர்கள், விளம்பரக் குழுக்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர் சேவை ஊழியர்கள் போன்ற சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து நபர்களிடையேயும் சீரான ஒருங்கிணைப்பு, உந்துதல் மற்றும் குழுப்பணியை உறுதி செய்வதற்காக மக்களை திறம்பட நிர்வகிப்பதை குறிக்கிறது. சந்தைப்படுத்தல் இலக்குகளை வெற்றிகரமாக அடைய நிறுவனத்திற்குள்ளும் வாடிக்கையாளர்களுடனும் நல்ல உறவுகளை உருவாக்குவதில் இது கவனம் செலுத்துகிறது. 1. பொருள். மனித உறவுகள் மேலாண்மை என்பது மேலாண்மை மற்றும் ஊழியர்களிடையேயும், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடையேயும் நேர்மறையான உறவுகளை வளர்ப்பதை குறிக்கிறது. சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை ஊழியர்களை ஊக்குவித்தல் மற்றும் வழிநடத்துதல், நல்ல தகவல் தொடர்புகளை உறுதி செய்தல் மற்றும் நட்பு மற்றும் கூட்டுறவு பணிச்சூழலை உருவாக்குதல் ஆகியவை இதில் அடங்கும். 2. சந்தைப்படுத்தல் நிர்வாகத்தில் முக்கியத்துவம். சந்தைப்படுத்தல் என்பது மக்களை மையமாகக் கொண்ட செயல்பாடு, இது வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள், டீலர்கள் மற்றும் பொதுமக்களுடனான உறவுகளைப் பொறுத்தது. எனவே, மனித உறவுகளை திறம்பட நிர்வகிப்பது பின்வருவனவற்றில் உதவுகிறது. சிறந்த குழுப்பணி மற்றும் தொடர்பு. அதிக ஊழியர் மன உறுதி மற்றும் உந்துதல். வலுவான வாடிக்கையாளர் உறவுகள் மற்றும் பிராண்ட் விசுவாசம். சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை குழுக்களுக்குள் குறைவான மோதல்கள். மேம்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி. சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை குழுக்களுக்குள் குறைவான மோதல்கள். மேம்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி. 3. சந்தைப்படுத்தலில் மனித உறவுகளின் பங்கு. 1. உந்துதல். சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை ஊழியர்கள் தங்கள் சிறந்த செயல்களைச் செய்து விற்பனை இலக்குகளை அடைய ஊக்குவிக்கிறது. 2. தொடர்பு. சந்தைப்படுத்தல் குழுக்கள், மேலாண்மை மற்றும் வாடிக்கையாளர்களிடையே மென்மையான தகவல் தொடர்பை உருவாக்குகிறது. 3. தலைமைத்துவம். சந்தைப்படுத்தல் பணியாளர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வழிகாட்டுதலை வழங்குகிறது. 4. மோதல் தீர்வு. குழுக்களுக்குள் அல்லது வாடிக்கையாளர்களுடனான தவறான புரிதல்கள் அல்லது சச்சரவுகளை தீர்க்க உதவுகிறது. 5. வாடிக்கையாளர் உறவுகள். நம்பிக்கை மற்றும் சேவை மூலம் வாடிக்கையாளர்களுடன் நீண்டகால உறவுகளை ஊக்குவிக்கிறது. 4. எடுத்துக்காட்டு. கோகோ கோலா போன்ற ஒரு நிறுவனம் ஒரு புதிய சந்தைப்படுத்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். சந்தைப்படுத்தல் மேலாளர் விற்பனை குழுவை ஊக்குவித்து வழிநடத்துகிறார். வெவ்வேறு பிராந்தியங்களில் தயாரிப்பை விளம்பரப்படுத்த குழு ஒத்துழைப்புடன் செயல்படுகிறது. நல்ல உள் தொடர்பு சிக்கல்களை விரைவாக தீர்க்க உதவுகிறது. விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான நட்புரீதியான தொடர்புகள் பிராண்ட் விசுவாசத்தை அதிகரிக்கின்றன. இந்த வெற்றி பயனுள்ள மனித உறவுகள் மேலாண்மை மூலம் மட்டுமே சாத்தியமாகும்.